ஒரு காலத்தில் அமைதியான கிராமத்தில் ஒரு கிளி மற்றும் காகம் வாழ்ந்து வந்தது. கிளி அழகான பச்சை இறகுகள், சிவப்பு மூக்கு மற்றும் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் கிளியை நேசித்தார்கள். ஒவ்வொரு நாளும் கிளியை பாராட்டி கொண்டே இருந்தார்கள். மறுபுறம் காகம் கருப்பாகவும் மிகவும் வண்ணமயமாகவும் இல்லை. கிளியைப் போல் பேசத் தெரியாது. ஆனால் காகம் மிகவும் புத்திசாலியாக இருந்தது. கனிவாகவும் நடக்க தெரிந்தது. ஒரு நாள் கிளி காகத்திடம் பறந்து வந்து குறை கூறியது. என்னை பார், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். மனிதர்களைப் போல் பேசக்கூடியவன். வயதான காக்காவே, உன்னால் என்ன செய்ய முடியும் என்று குறை கூறியது. அதற்கு காகம் சிரித்துக்கொண்டே பதிலளித்தது. நான் வண்ணமயமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் பல பயனுள்ள விஷயங்களை செய்ய முடியும் கிளியே என்று கூறியது. காகம் சொன்னதை கேட்டதும் கிளி சத்தமாக சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தை ஒரு பெரிய புயல் தாக்கியது. பலத்த காற்றால் மரங்கள் முறிந்து விழுந்தன. கனமழையால் கூடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கிளியின் கூண்டு மரத்திலிருந்து விழுந்து சேற்றில் சிக்கியது. இதில் கிளியும் சேற்றில் சிக்கிக்கொண்டது. காகம் இதை தூரத்திலிருந்து பார்த்தது. இருமுறை யோசிக்காமல் பறந்து வந்து கிளியை தூக்கி வந்து ஒரு பெரிய மரத்தடியில் பாதுகாப்பாக கொண்டு வந்தது. தீர்த்த வெட்கத்துடன் கிளி சொன்னது, நன்றி காகம், உங்கள் நிறத்தை வைத்து நான் உங்களை தவறாக மதிப்பிட்டதற்கு வருந்துகிறேன் என்று மன்னிப்பு கேட்டது. காகம் புன்னகையுடன் பதிலளித்தது, யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள், முக்கியமானது இதயம் என்று அருமையாக கூறியது.